ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய 9வது வார கரு வளர்ச்சியை பற்றியும் அந்த 9வது வாரத்தில் என்னென்ன சிம்டம் காமிக்கும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கன்சீவ் ஆகி 9 வாரம் நடக்குது, அதாவது ஃபஸ்ட்டு 3 மாதங்கள் முடிவடைய போகுது. உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய கரு சிறிய குழந்தை வடிவத்தை எடுக்க ஆரம்பிக்கும். அதுபோல் அந்த குழந்தைக்கு சிறிய கால் விரல்களும் முக அம்சங்களும் வளர்ச்சி அடைய தொடங்கும். குழந்தை மிகச்சிறிய அளவில் இருப்பாங்க. மார்னிங் சிக்னஸ்ன்ற சொல்லக்கூடிய குமட்டல் வாந்தியெல்லாம் படிப்படியாக குறைய தொடங்கும். இந்த வாரத்தில் உங்களோட மார்பகங்கள் மிக கனமாக இருப்பது போல் தோன்றலாம். ஒரு சிலருக்கு இந்த குமட்டல் வாந்தியெல்லாம் இல்லாமல் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. இந்த 9வது வாரத்தில் குழந்தையோட அளவு செர்ரிப்பழ அளவு இருக்கும். வயிற்றில் வளரக்கூடிய கரு சிங்கிளாக இருந்துச்சுன்னா உங்கள் வயிறு அவ்வளோ தொப்பையெல்லாம் தெரியாது. இதே ரெட்டை குழந்தையாக இருந்துச்சுன்னா லைட்டாக வயிறு தெரிய ஆரம்பிக்கும். முந்தைய வாரத்தில் அந்த கருக்கு வால் போன்று இருக்கும், அது மறைந்து விட்டுருக்கும். இந்த வாரத்தில் முக்கியமான வளர்ச்சி ஏற்படும். கருவோட கண் இமைகளும் மிக முக்கியமான மூக்கு உட்பட்ட சில அமைப்புகள் உருவாகுது. குழந்தையின் தலை அவர்களின் உடலோடு ஒப்பிடும்போது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். குழந்தையோட காலில் விரல்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அது மாதிரி குழந்தையோட இனப்பெருக்க உறுப்புகள் உட்புற உறுப்புகள்லாம் உருவாகியிருக்கும். குழந்தையோட குடலும் பிறப்புறுப்பும் உருவாகியிருக்கும். இந்த டைமில் இந்த 9வது வாரத்தில் குழந்தையோட அசைவை நீங்கள் உணர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறிய உணர்வுகள், லைட்டாக படபடன்னு இருக்கிறது, மென்மையான அசைவுகள் கொண்டதாக கூட இருக்கலாம். இந்த டைமில் குழந்தை அசைய ஆரம்பிப்பாங்க, ஆனால் அந்த அசைவுகள் உங்களுக்கு தெரியாது. இன்னும் சில மாதங்கள் கழித்து தான் உங்களுக்கு தெரியும். கன்சீவாக இருக்கும்போது நம்மளோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் ட்ரெஸ்ஸெல்லாம் டைட்டாக போடாமல் நல்ல தளர்வாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு ஸ்பாட்டிங் உருவாகும். லைட்டான வெள்ளைப்படுதலோடு ரத்தம் கலந்து படும். இது ஸ்பாட்டிங் சொல்லுவாங்க. இது தன்னாப்பிலே நின்றும் ஒரு நாளில். அதை தவிர ரொம்ப மஞ்சளாவோ பச்சையாவோ வெள்ளைப்படுதல் ஏற்பட்டுச்சுன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். கீழ் முதுகு வலிவும் தசைப்பிடிப்பும் இருக்கும். ஏன்னா ஹார்மோன் மாற்றத்தினால இந்த தசைப்பிடிப்பு ஏற்படும். உங்களோட வயிறு விரிவடையும், அதனால் கூட ஏற்படலாம். ஒரு சிலருக்கு மார்னிங் சிக்னஸ் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு சிலருக்கு வழக்கத்தை விட அதிகமாக பசியுடன் கூட இருக்கலாம். அந்த வாரத்தில் ஸ்நாக்ஸ் சைடாக வச்சுக்கோங்க. அது மாதிரி பழங்கள், தானியங்கள், தயிர் போன்ற உணவுகளில் நல்லா சாப்பிடுங்க. கன்சீவாக இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஃபுட்டு பிடிக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிக்காமல் போயிடலாம். பிடிக்காத ஃபுட்டை இந்த டைமில் அவாய்ட் பண்ணுறது நல்லது. கர்ப்பத்தின் 9வது வாரது, அதாவது ஃபஸ்ட்டு 3 மாதங்களில் உடலில் ப்ரொஜெஸ்ட்ரான் அளவு அதிகரிக்கும். இது அதிகரிக்கிறதுனால வழக்கத்தை விட தூக்கத்தை உருவாக்கும் உங்களுக்கு. இதனால் சோர்வு, தலைவலி கூட உண்டு செய்யலாம். அதனால் பகலில் இயன்ற வரைக்கும் ஓய்வெடுங்க. குழந்தை வளரும் கர்ப்பப்பை சிறுநீர் பை பக்கத்தில் இருக்கிறனால அழுத்தத்தை ஏற்படுத்தி சிறுநீர் அடிக்கடி போக நேரிடும். நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது உங்கள் உடலில் ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதுனால சிறுநீரகம் அதிக வேலை செய்யும். இதனால் அடிக்கடி யூரின் போகலாம். இதனால் குறைவான தண்ணி எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா தண்ணி குடித்து யூரின் போகிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட்டு மட்டும் தண்ணியை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சருமத்தில் மாற்றம் ஏற்படும். ஒரு சிலருக்கு முகப்பருக்கள் அதிகமாகும். அது மணிக்கு மார்பகம் மென்மையாக இருக்கும். இந்த வாரத்தில் ஹார்மோன் மாற்றத்தினாலையும் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணுன்றதுக்காகவும் நமக்கு சுரப்பிகள் அதிகமாக்கும். அதுபோல் இந்த டைமில் காஃபி அதிகமாக எடுத்துக்கிறத தவிர்க்கணும். ஸ்ட்ரெஸ் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.